விவசாயிகள் பெற்றுள்ள கூட்டுறவு பயிர்க்கடன் மாநில அரசு ஒரு பகுதியை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 2044 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 50,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிற குறு விவசாயிக்கு 100% தள்ளுபடி, சிறு விவசாயிக்கு அதுல பாதி தள்ளுபடி. அதுக்கு மேல ஒவ்வொரு 10,000 போடுகிற போது அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளுபடி தொகை குறைகிறது. 5 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி பயனடையுது. 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் சலுகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்திருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் பெரும்பகுதி விவசாயிகள் பயனடைய போறதில்லை. ஆகவேதான் இப்ப என்ன கோரிக்கை முன்னுக்கு வந்திருக்குன்னா, கூட்டுறவு பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து பகுதி விவசாயிகளிடத்திலேயே முன்னுக்கு வந்திருக்கு. அந்த கோரிக்கை நியாயமானது. தொடர்ந்து வேளாண் உற்பத்தி செலவு அதிகரித்து கொண்டே இருக்கு. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஒன்றிய அரசு 2026-27க்கு 72 ரூபாயை உயர்த்தி இருக்கிறார். ஒரு டன் கரும்புக்கு ஒன்றிய அரசு FRP ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் 90 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் அடுத்த பருவத்துக்கு. ஆனா இப்போ உரத்தின் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். 50 கிலோ கொண்ட மூட்டைக்கு 400 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. உரம் விலை உயர்வு, டீசல் விலை 4 முறை உயர்ந்திருக்கு. ஒரு ஏக்கருக்கு நெல் நடவு சாகுபடி செலவு 5,000 ரூபாய்க்கு மேல உயரும். ஏற்கனவே 86% விவசாயிகள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் மாநில அரசு தேர்தல் காலத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதி, தாவேக ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு பயிர் கடன்கள் 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை தாவேக அரசு அமுல்படுத்த வேண்டும். முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அதை அமுல்படுத்த வேண்டும். இதை முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாடு விவசாய சங்கம் வலியுறுத்துவது என்று முடிவு செய்திருக்கும். இது அரசு கிட்ட கேட்டா, அதிகாரிகள்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? ஒன்றிய அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது, ரிசர்வ் வங்கி முட்டுக்கட்டையாக இருக்கிறது, நீங்க கடன் தள்ளுபடி என்பது ஒரு எல்லைக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதனால எங்களால பண்ண முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. கடனை தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகள் PSCB பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. கடனை தள்ளுபடி செய்தால் யார் கட்ட போறா? மாநில அரசு தான் அந்த கடனை கட்ட போகுது. அப்படின்னா ஒன்றிய அரசு இதை ஏன் தடுக்கணும்? பாஜக அரசு தமிழ்நாடு அரசு கூட்டுறவு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது, ஒன்றிய அரசு தடையாக இருக்கக்கூடாது, மாநில அரசு அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஆகவே மாநில அரசு ஒன்றிய அரசு கிட்ட நீங்க நிர்பந்தம் கொடுத்து கூட்டுறவு பயிர் கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.